வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு 3 மீட்டர் மெட்டீரியல் வாங்கியிருக்கேங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ரே கலரு, ஆனால் பிளாக்கு இதுக்கு கோல்டன் கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் காம்பினேஷன் இது சன்கிரேப் கொடுத்து தைக்க போகிறோம். 3 மீட்டர் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நம்ம மேல் உயரத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிசைன் நான் வீடியோ போடலைங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகான டிசைனாக இருக்கும். பாருங்கள், பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. 15 இன்ச் உயரம் வச்சு நம்ம உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2.5 மீட்ரு ஒரு பிட்டுங்க. 1 மீட்ரு தனியாக கொடுத்துருந்தாங்க. அது லாஸ்ட் பீட்டில் வந்து 2 இருந்துச்சு. நான் அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது உயரத்தை கட் பண்ணிட்டு மீதி அந்த 2.5 மீட்டர் வந்து நம்ம சமோசா ஷேப்பில் மடித்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். இது நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க டிசைனு. சில இதில் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இது ஒரு சிலரில் வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. அந்த லைனாக கொடுத்துருக்கிறதுல வந்து கட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரே மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி இருக்கும். அதனால் லைன் நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாடி உயரத்துக்கு கட் பண்ணிடலாம். நான் வந்து நியூஸ் பேப்பரில் கட் பண்ணுறேன். இது வந்து நம்ம முன்னாடி வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இது பண்ண போகிறோம். 15 இன்ச் உயரம். சுற்றளவு வந்து 9 வைக்கிறேங்க. சுற்றளவு 9.5 இன்ச்சு. லெட்டு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட அகலம் வந்து நான் 3 இன்ச் வைக்கிறேன். ஷோல்டரோட அகலம் வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். அது கொஞ்சம் ஃபோன் வந்து தள்ளியே வந்துருச்சுங்க. அது நல்லா அதுங்கன்னு தெரியல. ஆம்கோலோட உயரம் வந்து 6 இன்ச் வைக்கிறேங்க. ஆம்கோல் நம்ம எப்பயும் போல் இந்த கார்னர் வந்து 1.25 வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் வந்து கிராஸாக வரைஞ்சிக்கோங்க. முன்னாடி நெக்கு வந்து நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து ரவுண்டாக இல்லாமல் லைட்டாக வி ஷேப் கொண்டு வந்து வளைச்சி விடுங்க. இது கட் பண்ணிக்கலாங்க. ஷோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு அடையாளப்படுத்திட்டு ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக அந்த வி ஷேப் வர மாதிரி வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சைடில் வந்து 1 இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஆம்கோல்லேருந்து 1 இன்ச்சுக்கு வளைவு கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் க்ரே கலர் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ லைனிங் வந்து 4ஆக மடித்து போட்டு அளவு வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, நான் எப்பயும் போல் கட் பண்ணிட்டேங்க. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி தைக்கணுன்னா வந்துட்டு முன்னாடி பேக் சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடி கட் பண்ணுறதுக்கு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைனிங்கில் வச்சு கட் பண்ணணுங்க. ஏன்னா நான் வந்து எப்பயும் போல் அவசரத்தில் 2ஐயும் ஒன்றா போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதே மாதிரி பண்ணாதீங்க.
கொஞ்சம் நான் அதுக்கப்புறமா சைடில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்கு வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ரவுண்ட் நெக் கட் பண்ணுறேங்க பேக் சைடு. சின்ன பொண்ணு தான், 12th படிக்கிறான். ஆனால் ரொம்ப ஒல்லியாக இருப்பா. இப்போ நெக்கிலேருந்து நம்ம வந்து சைடில் தையலுக்கு போக 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். அந்த சைடு வர பகுதியிலேருந்து 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இப்படி போட்டது போக கொஞ்சம் பத்தாமல் இருக்கு இல்லையா, நம்ம வந்து சைடில் வந்து இந்த கீழே கட் பண்ண அந்த நீர் பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஜாயின் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிட்டேன் தைக்கும்போது. இதுக்கு கைக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. 8 இன்ச்சு அகல வச்சு 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 16 இன்ச்சு வச்சு கட் பண்ணிக்கிறேன் நான் 2 கைக்கும். இருக்க பீஸை நம்ம கீழே வந்து அம்பர்லா டாப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மீட்டருக்கு கரெக்டாக நம்ம வந்து கைக்கும் மேல் உயரத்துக்கும் 1 மீட்ரு வந்துடுச்சு. இப்போ இது சமோசா ஷேப்பில் நம்ம நேர் வாக்கில் மடித்து போட்டிருக்கேங்க. இந்த பூ டிசைன் வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே வச்சுட்டு நம்ம வந்து அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 33 இன்ச்சுங்க. கீழ் உயரம் வந்து 33 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கீழே வரைக்குமே வரும், ஏன்னா வளர்கிற பிள்ளைங்கள அதனால கொஞ்சம் நான் இறக்கி வச்சுருக்கேன். 33லேருந்து நம்ம இந்த மாதிரி வளைவு கொடுத்து லைட்டாக சைடில் வந்து மேலே தூக்கியிருக்கோம். இருக்கிற கிளாத்தை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லா ட்ரெஸ்லேயுமே வரும். ஒரு சில இதில் வந்து கரெக்டாக வரும், ஒரு சில இதில் வந்து நமக்கு பத்தாமல் வரும். இதில் வந்து கை வந்து குட்டை கை வைக்கணும்னா பத்தும். ஆனால் நமக்கு நீளமான கையினால் நான் இன்னொரு பீஸ் இருக்குதுங்க, அது 1 மீட்ரு தனியாக நான் வீட்டில் இருந்தது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அது வந்து நம்ம கை வந்து தைக்கும் போது பார்த்துக்கலாங்க. அப்புறம் வந்து லைனிங்க்குமே ஜாயின் பண்ணணும், ஏன்னா நான் அதே அளவு வச்சு வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். லைனிங் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து சன்னமாக மடித்து கொடுங்க. இப்போ அதே மாதிரி இதுக்கும் நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுக்கும்போது பிரிஞ்சு வெளியில் நூல் தூங்காத அளவுக்கு நம்ம கைலி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சைடு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஒரு சைடு வந்து பண்ணிவிட்டு நம்ம கைலி ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு கரெக்டான அளவு வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் வச்சு நம்ம முன்னாடி கட் பண்ணதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டான அளவு கட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பேப்பர் கூட தேவையில்லை, இன்னொரு பேப்பர் சின்னதாக இருக்கு இல்லையா, அது தேவை நமக்கு. அது ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது கூட தேவையில்லை, நம்ம கேன்வாஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு கீழே போட்டுடலாம். நம்ம இன்னொரு பேப்பர் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோங்க.
கரெக்டான அளவு வச்சு நான் அந்த சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். அது நம்ம சில நேரம் வந்து அதை தப்பாக கட் பண்ணுறது வந்து இயல்புங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் பண்ணதை நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் வந்து லைனிங்கை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதுக்கு மெட்டீரியல் கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது. 2வது பாப்பா ரொம்ப ஒல்லியாக இருக்கா. அதுக்காக வந்து டபுள் கிளாத் லைனிங் கொடுக்குறேன் நான். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்கனால கொஞ்சம்னாச்சும் நமக்கு இதாக தெரியுன்றதுக்காக டபுள் கிளாத் லைனிங் கொடுக்குறேன். ஆப்ஷனல் தான் இது. உங்களுக்கு விருப்பம்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் சிங்கிளாகவே கொடுங்க. ஏன்னா லைனிங்கும் ரொம்ப லேஸாக இருக்குது, அந்த மெட்டீரியலும் ரொம்ப லேஸாக இருக்குது. அதனால் வந்து நான் ஃபுல் வயல் வந்து லைனிங் கொடுக்குறேன். 2 லைனிங்கே கொடுக்குறேன். மெட்டீரியல் வந்து மொத்தம் 3 இதில். மேலேக்கு மட்டும்தான், கீழேலாம் சிங்கிள் தாங்க. ஒரே ஒரு லைனிங் தான் கொடுக்குறேன். மேலே மட்டும்தான். கைக்குமே சிங்கிள் லைனிங் தான். சாரிங்க, ஃபோன் கீழே விழுந்துருச்சு. நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டுக்கலாம். லைனிங் கிளாத் வெளில தெரியாத அளவுக்கு தையல் போடுங்க. கேன்வாஸ் வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங்கை, அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணுங்கள். லைனிங் மெயின் பீஸு எல்லாமே வச்சு நான் ஒரு தையல் போட்டிருக்கேன் கையில். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பசைப்பகுதி வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே வந்து ப்ளெயினாக இருக்கணும், பசைப்பகுதி வந்து கீழே இருக்கணும், அடியில் இருக்கணும். அப்போ தான் நம்ம அயன் பண்ணிவிட்டு பண்ணும்போது சரியாக வரும். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பசைப்பகுதி வந்து அடியில் இருக்கணுங்க. இப்போ நம்ம வந்து நான் கரெக்டாக அடியில் வர பகுதி வந்து மேலே இருக்கணும். அதை சரியாக வச்சு நீங்கள் அயன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் அயன் பண்ணலைன்னா ஒரு தையல் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அம்புக்குறி போட்டுக்கோங்க அது மேலே கீழே வர்றதுக்கு. இதுக்கும் வந்து முன்னாடி கழுத்து வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாங்க. 1 இன்ச்சு அகல வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சைஸ் மாறி மாறி வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரே அளவாக பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம பிளாக் கலரில் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேலே வர பகுதிக்கு கழுத்துக்கு அம்புக்குறி போட்டுக்கோங்க. இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுங்க, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் அளவு, அந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் அளவு கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தைக்கிற பகுதி வந்து 1/4 இன்ச்சில் பாதி மட்டும் இருந்தால் போதுங்க. அந்தளவுக்கு மட்டும் கட் பண்ணி வைக்கோங்க ஒரே மாதிரி. ஏன்னா கேன்வாஸ் மேலே நம்ம தையல் போட போகிற கிடையாது, மெட்டீரியலில் மட்டும்தான் போட போகிறோம். அதனால் 1/4 இன்ச்சில் பாதி அளவு இருந்தால் போதும். ஒரு சைடு மட்டும் அடித்து, அதாவது வெளியில் வர அதை நம்ம கழுத்திலிருந்து தையல் போடுவோம்ல அந்த பகுதி கிடையாது, அதுக்கு இந்த பக்கம் வர பகுதி மட்டும் நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக வச்சு லைனிங் உள்பக்கம் வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. இப்போ தைச்சதுக்கப்புறமா இதில் நல்லா கட் பண்ணி விடுங்க. கேன்வாஸ் மேலே தையல் போடாதீங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த நமக்கு ரொம்ப திக்காக வரும். அதனால் வந்து கேன்வாஸ் விட்டு மெட்டீரியலில் மட்டும் போட்டு கரெக்டாக எட்ஜில் வச்சு லைனிங் கிளாத்துலாம் வெளியில் தெரியாத அளவுக்கு நீட்டாக தையல் போடுங்க.
ரொம்ப ஈஸி தாங்க. இது கலர் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து கூட நம்ம பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டுட்டு நம்ம கோல்டன் கலர் லேஸ் இது வந்து நம்ம வந்து அந்த சுடிதாருக்கு இதுக்கு தான் வைக்க முடியும். சுடிதாருக்கு வச்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். இந்த லேஸ் லேஸ் வந்து நம்ம அந்த சுற்றிலும் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு வச்சு தைச்சிட்டோன்னா ஒரே தையலாக போயிடும் சைடில். அப்படி தெரியாதவங்க நீங்கள் தனியாக வந்து அந்த இதில் வச்சு தைச்சிட்டு அப்படியே வச்சு ஒரு தையல் போடுங்க. அப்போ போட்டிங்கன்னா 2 தையல் வரும். அது நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. இது ஒரு தையலோடு நமக்கு முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டு நம்ம போட்டு வச்சுருந்தா ஓடு தையல் சென்டரில் போட்டிருக்கோம்ல, அது பிடுங்கி விட்ருங்க. ஏன்னா வந்து நூல் எடுத்திங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னொரு பகுதியும் நம்ம தைச்சிட்டு திருப்பி தைச்சிடலாம். கரெக்டாக வச்சு தையல் போடுங்க. இப்போ இந்த பக்கமும் நம்ம லேஸ் வச்சு தைச்சிடலாம். தைச்சிட்டு நம்ம இந்த பேப்பர் வந்து கழுத்துலேருந்து மேலேருந்து நீங்கள் வச்சு இந்த மாதிரி பேப்பரை வந்து ஆம்கோலில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நம்ம விட்டுட்டு கட் பண்ணதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சாவது உள்பகுதியில் இருக்கணும் நமக்கு. இப்போ நம்ம கீழேருந்து நம்ம மார்க் பண்ணது மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு தையல் போட ஆரம்பிங்க. நான் வந்து சைடில் இன்னொரு லைன் லேஸ் கொடுக்குறேங்க. கொஞ்சம் நல்லா கிராண்டாக தெரியும் அப்படின்றதுக்காக தையல்லாம் போடலை. தையல் போடாமல் அப்படியே பொறுமையான நமக்கு நச்சுன்னு அப்படியே நின்றுச்சுங்க. ஏன்னா வந்து நம்ம கரெக்டான அளவில் மார்க் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கரெக்டாக அப்படியே நின்றுச்சு. இப்போ சுற்றிலும் நம்ம லேஸ் வச்சு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து கரெக்டாக இங்கே நம்ம இந்த கழுத்துக்கு லேஸ் வச்சுருக்கோம்ல அதோட நிப்பாட்டிக்கோங்க, மேலே வேணாம். லைட்டாக அந்த பிசுறு மட்டும் நம்ம மடித்து அப்படியே தைச்சி விட்றலாங்க. இப்போ தைச்சிட்டு அப்படியே திருப்பி அது மேலே ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக 2 தையலாவது போடணும். ஏன்னா நம்ம கழட்டுவோம் மாட்டுவோம். அதனால் வந்து 2 தையல் போட்டுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். ரெண்டு தையல் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சரியாக அதாவது பின்னாடி பக்கமும் முன்னாடி பக்கமும் நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்கப்புறமா பேக் சைடு ஷோல்டரை திருப்பி வச்சு நமக்கு தையல் போடுங்க. எப்பயுமே பின்பகுதி நீங்கள் ஷோல்டரை திருப்பி வச்சு பின்னாடி கழுத்து பக்கம் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நமக்கு தையல் போட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா கை வந்து நீட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து தையல் போட்டு வச்சுட்டு இங்கே கீழே வந்து நம்ம பார்டர் கொடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் கொடுக்குறேன், ரொம்ப கொடுக்கல. 2 சைடும் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க. இதுக்கு பிளாக் கலர் ஃபேண்ட்டு கோல்டன் கலர் ஃபேண்ட்டு 2மே போடலாங்க. நான் 16 இன்ச்சு கையோட அகலம் வச்சு ஒயரை வச்சு கட் பண்ணிக்க போகிறேன். 8 இன்ச்சு அகலம், மேலேருந்து கீழே 4 இன்ச்சு இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோலை வச்சு பார்க்கலாம்.
சரியாக இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கைக்கும் அதே மாதிரி பிளாக் கலரில் ஒரு பார்டர் கொடுத்து லேஸ் கொடுக்க போகிறோங்க. கரெக்டாக வளைவு போட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கைக்கு வந்து 1 இன்ச்சு அகலம் வச்சு கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு தையல் மட்டும்தான் போட்டிருக்கேன், அயன்லாம் பண்ணலை. இப்போ ஒரு பக்கம் நம்ம மடித்து தைச்சிடலாம். ஓடு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஓடு தையல் தான். இப்போ இதை தைச்சி நம்ம மேல் வாக்கில் திருப்ப போகிறோம். தைச்சிட்டு இதை அப்படியே மேல் வாக்கில் திருப்பிக்கோங்க. நல்லா கரெக்டாக எட்ஜ்லேயே தையல் போடுங்க. போட்டுட்டு நம்ம மேலே வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன் லேஸ் வச்சுருங்க. இப்படி சேர்த்து நம்ம தைச்சி விடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அடியில் லைனிங் இருந்தால் மடக்கி விட்ருங்க. லைனிங் சேர்த்து தைக்காதீங்க. ஏன்னா வந்து லைனிங் வந்து தனித்தனியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். 2 சைடும் 1 இன்ச் அளவு அதுவும் லைனிங் கிளாத்தை மேலே ஏற்றிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஓடுதையெல்லாம் நீட்டாக பிரித்து விட்டுடலாம். இப்போ ஆம்கோல் வந்து பைப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரியே அழகாக உருட்டி சன்னமாக கொடுத்துட்டு வாங்க. அழகாக இருக்கும். ஏன் ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்து நான் தைக்க சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து கை வந்து அவ்வளோவா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரெடிமேட் மாதிரியே இருக்கும். அதுக்காக கைக்கு ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுக்க சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் தான், இல்லைன்னா அப்படியே கூட தைச்சி விடலாங்க, கட்டாயம் கிடையாது. இப்போ கை வந்து அடையாளப்படுத்திட்டு நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாங்க. கரெக்டாக அந்த தையல் மேலே அந்த அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அது மேலேயே வச்சு பைப்பிங் பள்ளத்திலே தையல் போட்டுவாங்க. இப்போ நம்ம போட்டாச்சுங்க. போட்டுட்டு சென்டர் அடையாளப்படுத்திட்டு அந்த இதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ரெண்டு தையல் போடுங்க. போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டுடலாம். இது பின்னாடி கட்டுறதுக்கு நாட்டுங்க. ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுனாலும் நம்ம பின்னாடி வந்து ஃப்ராக்குக்கு மாதிரி நம்ம கட்டிக்கலாம். அதுக்கான நாட்டு இது. சும்மா ஒரு 2 இன்ச் வச்சுட்டு நம்ம நேராக தைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கிராஸாக தைச்சி நம்ம நாட்டு திருப்பி விடுற மாதிரி திருப்பி விட்ருக்கேங்க. இப்போ அதை அப்படியே கட்டி விட்டுட்டு சைட்லேருந்து தைக்க ஆரம்பிங்க. நான் 2 தையல் இதில் போட்டுட்டேன். 3ஆவது தையல் ஏன் கட்டி விட்றேன்னா, நம்ம தையல் போடுறப்போ வந்து உங்களுக்கு கூடல வராமல் இருக்கும். அதுக்காக தான் 3 தையல் போடுறேங்க. இப்போ எக்ஸ்ட்ரா லைட்டாக இருக்குது, அது லைட்டாக கட் பண்ணிவிட்டு அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்றேங்க. அது நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்கும், உங்களுக்கு லூஸ் கொடுக்கும் போடுறதுக்கு. இது பேக் சைடு, இது முன்னாடி.
பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாங்க. இவ தான் 12th படிக்கிறா. ரொம்ப ஒல்லியாக இருப்பா. சூப்பராக படிப்பா. அழகாக இருக்குது பாருங்கள். காலேஜுக்காக ஒன்று ஒன்றா தைச்சிட்ருக்கோம். முன்னாடி 2 டபுள் லைனிங் கொடுத்துருக்கனால நீட்டாக இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.